வேலூர் மாவட்டம் வீரிசெட்டிப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த விவசாயி பிரபாகருக்கு 2,47,00,000 ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை கட்ட வேண்டும் என நோட்டீஸ் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஓசூர் அருகே செயல்பட்டு வரும் ராஜு டிரேடர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளராக தனது பெயரில் போலியாக ஜிஎஸ்டி பதிவு செய்யப்பட்டு 2.47 கோடி வரி நிலுவை நோட்டீஸ் வந்ததால் விவசாயி பிரபாகர் அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்து உடனடியாக ஆம்பூர் ஜிஎஸ்டி உதவி ஆணையர் அலுவலகத்தை தொடர்பு கொண்ட அவர், தான் சாதாரண விவசாய தொழிலாளி மட்டுமே, கோவிந்த அக்ரஹாரம் பகுதியில் எந்த நிறுவனமும் நடத்தவில்லை என்றும் விளக்கம் அளித்தார். மேலும் ஜிஎஸ்டி அலுவலகம் அனுப்பிய கடிதத்தின் பரதராமி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தனது பெயரில் போலியாக ஜிஎஸ்டி பதிவு செய்தவர்களை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். எங்களுக்கு என்னென்னா, சனிக்கிழமை ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பியிருந்தாங்க ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லேருந்து. அது என்ன ஏதுன்னு பார்த்தா 2.5 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி கட்ட சொல்லி வந்துருந்துச்சு. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். 2 நாளாக எங்களுக்கு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நேற்று என்ன பண்ணோம், செவ்வாய்க்கிழமை லோக்கல் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த கம்ப்ளைண்ட்டோடு நாங்கள் இதுக்கு போனோம், ஜிஎஸ்டி ஆஃபீஸ் ஆம்பூருக்கு போயிருந்தோம். போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க பார்த்தி அந்த சிஎஸ் காப்பி எடுத்து கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் மேற்கொண்டு ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு இதனால் வீட்லேயும் கொஞ்சம் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில சார். அதுக்கு ஏதாச்சும் ஸ்டெப் நீங்கள் தான் எடுக்கணும். நாங்கள் விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி என்னென்னு கூட தெரியாது. நீங்கள் தான் சார் ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் எங்களுக்கு.